அல்லேலூயா அல்லேலூயா. உங்கள் யாவரையும் சந்திக்கிறது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மறுபடியும் தானியேல் புத்தகம் 6வது அதிகாரத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த 6வது அதிகாரத்தில் காரியங்களை பார்க்கிறதுக்கு முன்பதாக எல்லாரும் எழுந்து நின்று கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் சொஸ்தரிப்பேங்கிற பாடலை பாட போகிறோம். அதுக்கு முன்பதாக ஜெபத்தோடு நம்ம ஆரம்பிப்போம். கண்களை மூடி பரலோக தேவனை நோக்கி பார்ப்போம். பரலோக தகப்பனே, மறுபடியும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த சாயங்கால வேளையிலும் அப்பா நாங்கள் உம்மை நோக்கி பார்க்க நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கடந்த 3 நாட்கள் ஆண்டவரே தடைகளை நாங்கள் பார்த்தாலும் இன்றைக்கு கர்த்தர் மறுபடியும் வாசலை திறந்து கொடுத்திருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. இதோ தகப்பனே, இந்த சாயங்கால வேளை நாங்கள் ஒரு மனமாக ஒரு குடும்பமாக கடந்து வந்து இருக்கிற இடத்துல ஆண்டவரை எழுந்து நின்று நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஆராதனைக்குரியவராக இருக்கிறேன். நீர் தானியேலுடைய தேவன், நீர் தாவீதுடைய தேவனாக இருக்கிற, நீர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபுடைய தேவன், நீர் எங்களுடைய தேவன். ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நீர் பெரியவர், உன்னதமானவர், பரிசுத்தராய் காணப்படுகிறீர். உமக்கு நாங்கள் நன்றி ஏறெடுக்கிறோம் அப்பா. இந்த நாட்களிலும் ஆண்டவரே, நீர் கொடுத்திருக்கிற சுகத்திற்காக, பலத்திற்காக, நீர் செய்த எல்லா தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மறுபடியும் உம்முடைய சமூகத்துல வந்து நீர் கொடுத்த இந்த கிருபைக்காக, மகா பெரிய கிருபைக்காக உமக்கு கொடாக்குடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். துதிகன மகிமை கர்த்தர் ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேங்கிற பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன் ஸ்தோத்திரிப்பேன்.
Thank you, Lord. Hallelujah. 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 Thank you, Lord. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த
அவர் ஒருவரே ஆராதனைக்கு இதோ தகுதி உள்ள தேவனாய் காணப்படுகிறார். அவர் ஆராதிக்கிற அன்பான பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். பரலோக தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். நீ தொடர்ந்து எங்களை வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தினால நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. மறுபடியும் உங்களை சந்திக்கிறது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. கடந்த 2 நாட்கள் 3 நாட்கள் உங்களை சந்திக்க முடியாமல் போனது. 2 நாட்கள் சபை விசுவாசிகளை சந்திக்கும்படிக்கு அவருடைய வீடுகளுக்கு போய் அவருடைய நலம் விசாரித்து அவர்களுக்காக ஜெபித்து அதுக்கு பிற்பாடு கடந்து வந்து நேத்திர ஒரு நாள் ஓய்வெடுத்து இன்றைக்கு மறுபடியும் உங்கள் சமூகத்தில் வந்திருக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் இந்த வருகிற ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் வாசலை திறந்து கொடுப்பாரானால் மறுபடியும் ஆலயத்துக்குள்ளார போய் உங்களுக்கு ஆலயத்திலிருந்து தேவனுடைய செய்தியை கொடுக்கும்படிக்கு கர்த்தர் கிருபையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபித்துக் கொண்டு இருக்கிறேன். கர்த்தர் செய்தால் மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை ஆலயங்களில் வசந்திக்க போகிறோம். ஹல்லேலூயா. சரி, இன்றைக்கு நம்ம பார்க்க வேண்டிய புத்தகம் தானியேலின் புத்தகம் 6வது அதிகாரம். இந்த தீர்க்கதரிசன புத்தகம் 6வது அதிகாரத்தை நம்ம பார்க்க போகிறோம். கடந்த நாட்கள் இதோ நம்ம தானியேல் ஒரு சொப்பனத்தை வியாக்கியானம் பண்ணது, கை எழுத்து சுவரில் எழுதப்பட்ட எழுத்தை வியாக்கியானம் பண்ணி அநேகருக்கு அந்த வார்த்தையுடைய காரியங்களை வெளிப்படுத்தி ராஜாவுடைய நாட்களை குறித்து பேசி ராஜா செய்தது அப்படின்னா இந்த நேபுகாத்நேசாரை குறித்து இந்த பெல்ஷாத்சார் என்ற ராஜா கிட்ட அவர் சொல்றாரு, உன்னுடைய தகப்பனாகிய நேபுகாத்நேசார் அவருடைய வாழ்க்கையில ஒரு மனுஷனை உயர்த்தணும்னு நினைச்சாருன்னா அவர் உயர்த்துவாரு, ஒரு மனுஷனை தாழ்த்தணும்னு நினைச்சாருன்னா அந்த மனுஷனை தாழ்த்துவாரு, ஒரு மனுஷனுடைய தலையை எடுக்கணும்னு நினைச்சாருன்னா அவன் தலையை எடுப்பாரு, ஒரு மனுஷனை காப்பாற்றணும்னு நினைச்சாருன்னா அவர் காப்பாற்றுவாரு. எதை அவர் விரும்புகிறாரோ அதை அவர் துணிகரமாய் செய்கிற ஒரு மனுஷன் என்று சொல்லி நேபுகாத்நேசாரை குறித்து பெல்ஷாத்சார் இடத்துல பேசுறதை நம்ம பார்த்தோம். இன்றைக்கு 6வது அதிகாரத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். பெல்ஷாத்சாருடைய நாட்கள் முடிந்தது. இப்ப தரியு என்று சொல்லப்படுகிற ராஜாவுடைய நாட்களுக்குள்ளார கலந்து வருகிறோம். இந்த தானியேல் 1வது அதிகாரம் தொடங்கி இந்த 6வது அதிகாரம் வரைக்கும் பார்க்கும் பொழுது அவர் 3 ராஜாக்கள் மத்தியிலே அவர் இருந்து வருகிறவராய் காணப்படுகிறார். இந்த தானியேல் எந்தெந்த ராஜா கிட்ட அறிமுகப்படுத்தப்படுகிறாரோ அந்த இடத்துல எல்லாம் வேதம் சொல்லுகிறது அவர் யூதா தேசத்திலிருந்து சிறை பிடிக்கப்பட்டு கொண்டு வரப்பட்ட வாலிபன், சிறை பிடிக்கப்பட்டு கொண்டு வரப்பட்ட வாலிபன். இந்த தானியேலை அறிமுகப்படுத்திக் கொள்ளலாம். தானியேலை குறித்து அவர் சொப்பனத்தை வெளிப்படுத்தினார், அவர் ராஜாவுக்கு காரியங்களை பேசினார், ராஜாவுக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்றதை விட்டுட்டு அநேக நேரத்துல ராஜாக்கள் மத்தியில போய் அவரை எப்படி அறிமுகப்படுத்துறாங்கன்னா யூதா தேசத்திலிருந்து சிறை பிடிக்கப்பட்டு கொண்டு வரப்பட்ட வாலிபனாகிய தானியேல் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு இந்த 6வது அதிகாரத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த 6வது அதிகாரத்துல 4 தலைப்புகள் இருக்குது. 4 பகுதியாய் பிரித்து நம்ம பார்க்க போகிறோம். முதல் பகுதி 1வது வசனம் தொடங்கி 8வது வசனம் வரை நம்ம பார்க்க போகிறோம். 1வது வசனம் தொடங்கி 8வது வசனம் வரை ராஜ்யம் முழுவதையும் ஆளும்படிக்கு தன் ராஜ்யத்தின் மேல் 120 தேசாதிபதிகளையும் ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்பு வைக்கிறதற்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளையும் ஏற்படுத்துவது தரியுவுக்கு நலம் என்று கண்டது. இவர்களில் தானியேல் ஒருவனாய் இருந்தார். அப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிக்கும் மேற்பட்டவனாய் இருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தது மெய்யால் அவனை ராஜ்யம் முழுவதுக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தாரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்தாரமும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியினால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறையும் காணப்படவில்லை. 5வது வசனம். அப்பொழுது அந்த மனுஷன், நான் இந்த தானியேலை அவனுடைய தேவனை பற்றிய வேத விசேஷத்திலே குற்றப்படுத்தும் முகாந்தாரத்தை கண்டு பிடித்தால் ஒழியே அவனை வேறொன்றிலும் குற்றப்படுத்த முகாந்தாரத்தை கண்டுபிடிக்க கூடாது என்றார்கள். 6வது வசனம். பின்பு அந்த பிரதானிகளும் தேசாதிபதிகளும் கூட்டம் கூடி ராஜாவின் இடத்தில் போய்
அவனை நோக்கி, தயவுவே ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. 7வது வசனம், எவனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனானாலும் மனுஷன் ஆனாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்தும் விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கவியிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான திக்கெட்டு செய்ய வேண்டும் என்று ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மனித மந்திரிமார்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். ஆதலால் இப்பொழுதும் ராஜாவே, மீதியாருக்கும் பெர்சியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படியே அந்த தாக்குதல் மாற்றப்படாதபடி நீர் அதை கட்டளையிட்டு அதற்கு கையெழுத்து வைக்க வேண்டும் என்றார்கள். அப்படியே ராஜாவாகிய தஹீரு அந்த கட்டளை பத்திரத்திற்கு கையெழுத்து வைத்தான். 1வது வசனம் தொடங்கி 9வது வசனம் வரை தானியேலை குற்றப்படுத்தும்படிக்கு அவர்கள் ஒரு முகாதாரம் தேடுகிறார்கள். அநேக நேரத்துல கர்த்தருடைய ஜனங்கள், கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் அவங்க செய்யற காரியத்துல குற்றத்தை கண்டுபிடிக்கும்படிக்கு எந்த இடத்துல தவறு செய்வாங்க, எங்க விழுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த முகாதாரம் தேடுவார்கள். வெளிப்படுத்தின விஷயத்தை சொல்லப்படுகிறது. குற்றப்படுத்துகிறது யார்? பிசாசானவன், சத்துருவானவன். அவன் போய் தேவ சமூகத்தில் நின்று யோசுவாவை குறித்து அவனுடைய வஸ்திரம் அழுக்காக இருக்கிறது என்று சொல்லி குற்றப்படுத்துகிறவன். இந்த இடத்துல இவர்கள் தெரிந்து கொண்ட ராஜா தன்னுடைய ராஜ்யம் நல்லா இருக்கணும், தன்னுடைய அரசாண்டுகிற இந்த தேசம் நல்ல ஆசீர்வாதமா இருக்கணும், ராஜ்யத்திற்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, தடைகள் வரக்கூடாது, தானும் தன்னுடைய தேசத்தில் இருக்கிற ஜனங்களும் ராஜ்ய பாரத்தில் இருக்கிற ராஜாவாகிய அவரும் பாதுகாக்கப்படணும், எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்று சொல்லி அவர் 130 அதிகாரிகளை தெரிந்து கொள்ள 120 தேசாதிபதிகளையும் 3 பேர் விசேஷமானவர்களை தெரிந்து கொண்டு இந்த 120 தேசாதிபதிகளுக்கு மேலாக இவர்களை வைத்து அதிலே யூதா தேசத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட சிறைபிடிக்கப்பட்டு கொண்டு வரப்பட்ட தானியேல் என்று சொல்லப்படுகிற இந்த வாலிபனும் அதில் இருக்கிறான் என்று சொல்லி அவர்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் வந்துருச்சு, மனஸ்தாபம். ஏன் இவனுக்கு தயவு கிடைக்குது, ஏன் எல்லா இடத்துலயும் முந்தி கொண்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி தானியேல் பேர்ல ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்கணும். தானியேல் எங்க விழுவான், தானியேல் எந்த இடத்துல ஒரு சின்ன தவறு செய்வான், போதும் அதை பிடிக்கணும் அப்படின்னு பார்க்கக்குள்ள தானியேலுக்கிட்ட எந்த குற்றத்தையும் பிடிக்க முடியல. தானியேல் எல்லா இடத்திலையும் அவன் சரியாய் நடந்து வந்தான், உண்மை உள்ளவனாய் காணப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்ப அவன் இடத்துல குற்றம் கண்டுபிடிக்க முடியல. ஆனா தானியேலை எப்படியாவது ஒரு பிரச்சனைக்குள்ளார மாட்டி விடணும்னா கடவுளுடைய காரியத்தை தவிர, அப்படின்னா தானியேலுடைய விசுவாசம், அவன் ஆராதிக்கிற தேவன், அவனுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற நியாய பிரமாணங்கள், இவைகளை தவிர வேற எதிலையுமே என்ன செய்ய முடியாது, தானியேலை குறித்து குற்றம் கண்டுபிடிக்க முடியாது. அதனால தயவியூர் ராஜா கிட்ட போய் அவங்க சொல்றாங்க, வரப்போகிற 30 நாள், இந்த 30 நாள்ல என்ன செய்யணும், நீங்க வீட்டை விட்டு வெளியாக கூடாது, வீட்டுக்குள்ளாரே இருக்கணும், இந்த கொள்ளை நோய் உங்களை சாகடிக்காது அப்படின்னு சொல்லுங்க. நீங்க என்ன செய்யணும், ஒரு கட்டளை போடணும். என்ன கட்டளை? ராஜாவாகிய தயருவை தவிர வேற யாரிடத்திலும், வேற எந்த கடவுளிடத்திலும் எந்த விண்ணப்பமும் செய்யக்கூடாது, எந்த உதவியும் கேட்கக்கூடாது, ஜெபம் பண்ணக்கூடாது, சோஸ்தரிக்க கூடாது, ஆராதிக்க கூடாது. இது எல்லாம் செய்யணும்னா ராஜாவுக்கு மட்டும் தான் செய்யணும். எத்தனை நாள்? 30 நாள். அப்படி செய்யாதவங்களை என்ன செய்யணும், சிங்க கவிக்குள்ளார கொண்டு போய் போடணும், சிங்கம் இருக்கிற அந்த கூட்டுக்குள்ளார அவங்களை போடணும் அப்படின்னு சொல்லி ராஜாவாகிய தைருவே நீ என்ன செய்யணும், ஒரு கட்டளை இடணும். இந்த கட்டளை இட்டனா நீ பெருசையா இந்த ராஜ்யத்துல நீ கொடுக்கிற கட்டளைய திருப்பி எழுத முடியாது, எழுதினதுதான், அதை மாற்றக்கூடாதபடிக்கு நீயும் மந்திரிமார்கள் என்ன செய்யணும், ஒரு முத்திரை போட்டு அந்த பத்திரத்தை நீனே சைன் பண்ணணும் அப்படி சொல்லிட்டாங்க. ராஜாவுக்கு தெரியாது இவங்க எல்லாரும் தானியேலை பிடிக்கிறதற்காக, தானியேலுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வரணுங்கிறதுக்காக இந்த காரியத்தை செய்யறாங்க. ராஜாவுக்கு தெரியல. ஆனா ராஜா கட்டளை கொடுத்துட்டாரு, ஏன்னா மந்திரிமார்கள் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ராஜா கட்டளையை கொடுத்துட்டாரு. 2வது பகுதி
10வது வசனம் தொடங்கி 17வது வசனம் வரைக்கும் 2வது பகுதி. தானியேல் சிங்க கவிக்குள் அப்படிங்கிற தலைப்பு. சரியா? இந்த பகுதிக்கு தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள் போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்து இருக்க அங்கே தன் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி சோஸ்திரம் செலுத்தினார். அப்பொழுது அந்த மனுஷர் கூட்டம் கூடி தானியேல் தன் தேவனுக்கு முன்பதாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்கிறதை கண்டார்கள். பின்பு அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக வந்து ராஜாவின் தாக்குதலை குறித்து ஏந்த மனுஷனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனானாலும் மனுஷனானாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினார் அவன் சிங்கங்களின் கவியிலே போடப்பட வேண்டும் என்றும் நீ கட்டளை பத்திரத்தில் கையெழுத்து வைத்தீரல்லவா என்றார்கள். அதற்கு ராஜா அந்த காரியம் மீதியாருக்கும் பெரிசியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படி உறுதியாக்கப்பட்டது என்றார். அப்பொழுது அவர்கள் ராஜாவை நோக்கி சிறை பிடிக்கப்பட்ட யூதயா தேசத்தின் புத்திரரில் தானியேல் என்பவன் உம்மையும் நீர் கையெழுத்து வைத்து கொடுத்த கட்டளையையும் மதியாமல் தினமும் 3 வேளையும் தான் பண்ணும் விண்ணப்பத்தை பண்ணுகிறான் என்றார்கள். ராஜா இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது தானியேல் தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டு தானியேலை காப்பாற்றும்படிக்கு அவன் பேரில் தன் மனதை வைத்து அவனை தப்புவிப்பதற்காக சூரியன் அஸ்தமிக்க மட்டும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான். 15வது வசனம். அப்பொழுது அந்த மனுஷர் ராஜாவின் இடத்தில் கூட்டமாய் வந்து ராஜா கட்டளையிட்ட இந்த கட்டளையையும் மாற்றக்கூடாது என்பது மீதியாருக்கும் பெர்சியருக்கும் பிரமாணமாய் இருக்கிறது என்று அறிவீராக என்றார்கள். அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்க கவியில் போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். ஒரு கல் கவியினுடைய வாசலின் மேல் கொண்டு வந்து வைக்கப்பட்டது. தானியேலை பற்றி தீர்மானம் மாற்றப்படாதபடிக்கு ராஜா தன் மோதிரத்தினாலும் தன் பிரபுகளின் மோதிரத்தினாலும் அதன் மேல் முத்திரை போட்டார். இந்த பகுதியை வாசிக்கக்குள்ள தானியேலுக்கு விரோதமா ஒரு கட்டளை உருவாக்கப்பட்டு இருக்கிறது. இந்த கட்டளை மாற்றப்பட முடியாது. ஆனா இந்த கட்டளை தானியேலுக்கும் தெரிஞ்சிருக்குது. என்ன தெரிஞ்சிருக்குது? தானியேல் தேவனை ஆராதிக்க கூடாது, விண்ணப்பம் ஏறெடுக்க கூடாது, துதியோ சோஸ்திரமோ செய்யக்கூடாது அப்படின்னு தானியேலுக்கு தெரியும். ஆனா தானியேல் கர்த்தர் மேல விசுவாசம் உள்ளவனாய், அவன் தேவனுடைய பேரில் ஒரு பற்றுதல் உள்ளவனாய், நம்பிக்கை உள்ளவனாய், அவன் தேவனை ஆராதிக்கிறதுல ஒரு நாள் குறைவில்லாதபடிக்கு நிறைவாய் செய்கிறவனாய் காணப்பட்டான். கட்டளை வந்திருக்கிறது. என்ன கட்டளை? யாரும் சபைக்கு போகக்கூடாது. கட்டளை வந்திருக்குது. என்ன கட்டளை? நம்ம கூட்டம் கூடக்கூடாது. ஆனா இந்த தானியேல் தேவனை ஆராதிக்கும்படிக்கு அவர் என்ன செய்யறாரு? தன்னுடைய வீட்டுக்குள் போய் மேல் வீட்டுல போய் ஜன்னல் விண்டோ அதை திறந்து அவர் எருசலேமுக்கு நேராக எருசலேமை பார்க்கத்தக்க ஜனங்கள் அவனை பார்க்கத்தக்க அவர் முழங்கால் படியிட்டு தேவனை சோஸ்தரித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பகுதியை வாசிக்கக்குள்ள எனக்கு 2 சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. யாரை குற்றப்படுத்துகிறதற்கல்ல, ஆனா நடந்த சம்பவம். முதல் சம்பவம் என்னவென்றால், ஒரு அதிகாரி அப்படின்னா அரசாங்கத்தை சார்ந்த ஒரு அதிகாரி ஒரு சபைக்கு வரன் இருக்கிறார். அந்த சபையில சில காரியங்கள் செய்யறாங்க.
அவர் வந்து உதவி கொடுக்கணும், உதவி பணத்தை கொடுக்கணும் அந்த சபைக்காக. அந்த சபை சில ஏதோ ஒரு காரியம் செய்யறாங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கு இந்த அதிகாரி, அரசாங்கத்துல இருக்கிற அதிகாரி, கர்த்தர் அறியாத ஒரு அதிகாரி, இந்த அதிகாரி எங்க வராரு? சபைக்குள்ளார வராரு. சபைக்குள்ளார வந்து அவர் நின்று ஜனங்களோடு பேச போறாரு. அந்த பேசுகிற இந்த மாதிரி ஒரு மேடையில என்ன செய்யக்கூடாது? ஒரு சிலுவை அடையாளமும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா நீங்க மறைச்சிடணும். ஆலயத்துல பின்னால பலிபீடத்துல ஒரு பெரிய சிலுவை இருக்கு. அந்த சிலுவையை நீங்க என்ன செய்யணும்? துணியை போட்டு மறைச்சிடணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா இல்லையா எனக்கு தெரியாது. ஆனா இந்த சபையில ஊழியம் செய்யற ஊழியக்காரும் சபையில இருக்கிற மூப்பர்கள் என்ன செஞ்சாங்க? இந்த அதிகாரி வருகிறதுக்கு முன்பதாகவே அங்க இருந்த சிலுவையின் அடையாளத்தை ஒரு தர துணியை போட்டு மறைச்சி, இப்ப உள்ள வர கர்த்தரை அறியாத அரசாங்க அதிகாரிக்கு இடம் கொடுத்தாங்க. தானியேல் என்ன செய்யறாரு? அவருக்கு கட்டளை வந்து இருக்குது, உயிர் போயிடும். இங்க நீ சிலுவையை மறைக்கலன்னா உனக்கு பணம் கிடைக்காது, அவ்வளவுதான். நீ சாக மாட்ட, உன்னை தூக்கி சிங்கக்கவியில போட மாட்டாங்க, உன் சேர்ச்சை இழுத்து மூட மாட்டாங்க, என்ன அதிகாரி வருவாரு பார்ப்பாரு, கீழ்படியில பணம் கொடுக்க மாட்டேன், அவ்வளவுதான். ஆனா சபையை கட்டுகிறதற்கோ சபையுடைய காரியத்தை பார்க்கிறதற்கோ கர்த்தர் நினைச்சாருன்னா இந்த அதிகாரி இல்ல, வேற ஏதாவது ஒரு அதிகாரியை கர்த்தர் அனுப்பி உதவி செய்வார். தானியேல் என்ன செய்யறாரு? தன்னுடைய ஜன்னலை திறந்து, பல அணிகளை திறந்து, அவர் எருசலேமுக்கு நேராக ஜனங்கள் பார்க்கத்தக்க இவர் என்ன செய்யறாரு? முழங்கால் போட்டு இவர் ஜெபிக்கிறவராய் காணப்பட்டார். ஹல்லேலூயா. அன்பான கிறிஸ்தவர்களே, இன்னைக்கு காலையில ஒரு செய்தி கேட்டேன். நீ கிறிஸ்தவன் அப்படின்னா எப்படி நீ கிறிஸ்தவனான அப்படின்னு. அதுல அந்த பேசுற அந்த நபர் சொல்றாரு, நீ வந்து ஞானஸ்நானம் எடுத்ததுனாலயோ இல்ல நீ பரம்பரையா கிறிஸ்தவனா இருந்ததுனால கிறிஸ்தவன் அல்ல. அவர் ஒரு சின்ன விளக்கம் கொடுத்தார். 3 இடத்துல விஞ்ஞானம் தோத்து போனது. ஒண்ணு, வானத்தையும் பூமியும் உண்டாக்கும் பொழுது விஞ்ஞானம் தோத்து போயிருச்சு. 2வது, இயேசு கிறிஸ்துவின் பிறப்புல விஞ்ஞானம் தோத்து போச்சு. கன்னியானவ கர்ப்பவதி ஆக முடியாது, திருமணம் ஆகாம அப்படின்னு சொல்லப்படுகிறது, விஞ்ஞானம் தோத்து போச்சு. 3வது, இயேசு மரித்து உயிர் திறந்த இடத்துல விஞ்ஞானம் தோத்து போச்சு. அதனால நீ கிறிஸ்தவன் அப்படிங்கிறார். நீ கிறிஸ்தவனோ இல்லையோ, உனக்குள்ளார கிறிஸ்து இருப்பாருன்னா நீ தானியேலை போல இருக்கணும். நீ எந்த சூழ்நிலையிலையும் நீ கர்த்தரை வெட்கப்படுத்த கூடாது, சிலுவையின் அடையாளத்தை எடுத்து போடக்கூடாது, ஆண்டவருடைய வார்த்தையை மறைக்க கூடாது. நீ ஆராதிக்கிற தேவன் யார் என்று ஜனங்கள் தெரிந்து கொள்ளும்படிக்கு உன்னுடைய தேவனை நீ அறிமுகப்படுத்த வேண்டியவனாக இருக்கணும். அல்லேலூயா. அதுதான் தானியேல் புத்தகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தானியேல் அதுதான் செஞ்சார். 3 நேரம், ஒரு நேரம் இல்ல. அதே மாதிரி ஒருவேளை கட்டளை நம்மளுடைய நாட்கள் இந்த நாட்கள்ல வந்துருந்துச்சுன்னா நம்ம என்ன செஞ்சிருப்போம்? வீட்டை விட்டு வெளியே போயிருக்க மாட்டோம், சர்ச்சுக்கு போக மாட்டோம். பரவாயில்ல, இல்லைன்னா சிங்க கம்பியில போட்டுருவான குடும்பத்தோட, பரவாயில்ல போக வேணாம், நம்ம வீட்டிலே இருப்போம் அப்படின்னு. இன்னொரு சம்பவம் சொன்னேன்ல, நான் லூதரன் திருச்சபையில போதகராக ஊழியம் செய்யும் பொழுது எனக்கு முதலாவதாக புத்ரா பிரடானான்னு சொல்லப்படுகிற ஒரு இடத்துல எனக்கு ஊழியத்தை கொடுத்திருந்தாங்க. நான் அங்க போய் பார்க்கும் பொழுது அந்த இடத்தை சுத்தி பார்த்தேன். அந்த இடத்துல கிறிஸ்தவ குடும்பம் கிடையாது, ஒரே ஒரு குடும்பம் மட்டும் கிறிஸ்தவ குடும்பம் இருக்கிறாங்க. அந்த இடத்துல தமிழவங்களும் ரொம்ப குறைவு. அந்த இடத்துல யார் இருக்கிறா? மலாய்க்காரர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. எனக்கு கீழே ஷாப்லாட் மேல ஆராதிக்கிறதுக்கு இடத்தை வைத்திருக்கிறாங்க, ஆலயமாய் வைத்திருக்கிறாங்க. கீழே மலாய்க்காரர்கள் வியாபார தொழில் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. வெளியே போனா மலாய்க்காரர்கள், வெளியே சுத்தி பார்த்தா மலாய்க்காரர்கள், மின்னுக்கு மலாய்க்காரர்கள் தான் குடி இருக்கிறாங்க, எல்லாம் மலாய்க்காரர்கள் குடி இருக்கிறாங்க. அந்த சபையில இருந்தவர்கள் அநேகர் வாலிபர்களாய் காணப்பட்டார்கள். இந்த வாலிபர்களுக்குள்ளார அவங்களுக்கு நல்ல ஒரு வைராக்கியம் இருந்துச்சு. நான் எதெல்லாம் சொல்றேனோ அதெல்லாம் செய்யும்படிக்கு அவங்க ரொம்ப விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தாங்க. அந்த சபைக்கு முத போகும் பொழுது இந்த மலாய்க்காரர்கள் குடியிருக்கிற இடத்துல நான் பார்த்தது என்ன தெரியுமா? அந்த சபையை அண்ணாந்து பார்க்கக்குள்ள கட்டடத்திற்கு மேல ஒரு சிலுவையை வைத்திருந்தாங்க. நான் போகிறதுக்கு முன்பதாகவே அந்த கட்டடத்துக்கு மேல ஒரு சிலுவை இருக்குது. அப்படின்னா அது ஒரு ஆலயம் அப்படின்னு. நான் போகிறதுக்கு முன்பதாக அந்த ஆலயத்தை அந்த இடத்துல உருவாக்கின ஊழியக்காரரை நான் பெருமை பாராட்டுறேன். அந்த சபை விசுவாசிகள் மேல நான் இன்னும் சந்தோஷப்படுறேன். ஏன்னா மலாய்க்காரர்கள் இருக்கிற இடத்துல ஒரு சிலுவை வைத்தாங்க. சரியா? என்ன நடந்தது? அது போல இன்னொரு இடத்துல இன்னொரு ஊழியக்காரர் ஒரு இடத்தை எடுத்தார். அவரும் ஷாப்லாட்ல மேல பகுதியை எடுத்தாரு. மேல பகுதியை எடுத்து கொஞ்ச நாள் ஆராய்ச்சாங்க, என்னன்னு தெரியாது, திடீர்னு சிலுவையை வச்சாங்க.
அந்த இடத்துல மலாய்க்காரர்கள் கூடி வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. சபைக்கு லைசன்ஸ் இல்ல, சபை லைசன்ஸ் இல்லாம நடத்துறாங்க அப்படின்னு சொல்லி. என்ன நடந்தது தெரியுமா? கொஞ்ச நேரத்துல கூட்டம் கலைஞ்ச பிற்பாடு இந்த ஊழியக்காரன் அவர் சபை விசுவாசியும் விறுவிறுன்னு சிலுவையை இறக்கிட்டாங்க. சிலுவை இறக்கிட்டாங்க. அரசாங்கம் சொல்லுது, சர்ச்சை எதிரையும் போய் நீங்க ரெஜிஸ்டர் பண்ண முடியாது, அரசாங்கத்துக்கு கீழே ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. ஏன்னா அது சபை, சர்ச். நீங்க ஒரு அசோசியேஷன்னாக்கா நீங்க போய் ரெஜிஸ்டர் பண்ணலாம். இப்ப இவங்க வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணாங்கன்னு உடனே சிலுவையை இறக்கிட்டாங்க. அத சில போதகர்கள் அந்த போதகருக்கு மெசேஜ் அனுப்புறாங்க. எப்படி தெரியுமா? பாஸ்டர், நீங்க செஞ்சது ரொம்ப நல்லது. நம்ம பல மல்டி ரேஷியல் கண்ட்ரியில இருக்கிறோம், அநேக மத்த மதத்தை சேர்ந்தவங்களா இருக்கிறாங்க. யாரையும் குற்றப்படுத்தக்கூடாது, காயப்படுத்தக்கூடாது, வேதனைப்படுத்தக்கூடாது. அப்ப ஏன் முதல் இடத்துல சிலுவையை வச்சார்? ஏன் ஆண்டவர் கொண்டு போய் நிறுத்தி அந்த இடத்துல இது சர்ச்னு சொல்லிட்டு ஏன் ஆண்டவர் அவமானப்படுத்தணும்? ஊழியக்காரர்கள் அடுத்து வருகிற சமுதாயத்திற்கு பக்தி வைராக்கியத்தை கொண்டு வரணும். ஊழியக்காரர்கள் அடுத்து வளர்ந்து வருகிற அடுத்த சன்னதிய கர்த்தருக்குள்ளார தேவ பயத்தை கொண்டு வந்து நீங்க நடக்கணும். சிலுவையை வைக்கிறதும் இறக்குறதும், சபையில இருக்கிற சிலுவையை துணியை போட்டு மூடுறதும் பணத்தினால. தானியேல் முழங்கால் படியிட்டு 3 வேளையும் தவறாமல் ஜெபித்தான் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அதற்கு பிற்பாடு பார்க்கும் பொழுது இந்த தானியேல் ஜெபித்தான். ராஜாவின் இடத்துல வந்து சொல்றாங்க, தானியேல் தவறு பண்ணிட்டான், சொன்னதை கேட்கல, அதனால தானியேலை தூக்கி சிங்கக்கவியில போடணும். அதுக்கு மாற்றதே இல்லை. ராஜா எப்படியாவது தானியேலை காப்பாற்றணும்னு பார்க்கறாரு, முடியல. ஆனா தானியேல் சிங்கக்கவிக்கு போய் தான் ஆகணும். இந்த தானியேல் சிங்கக்கவிக்கு போகக்குள்ள இந்த தைரியு ராஜா சொல்றாரு, தானியேலே, நீ ஆராதிக்கிற தேவன், நீ ஸ்தோத்திர பலி ஏறெடுக்கிற ஆண்டவர், நீ துதிக்கிற கர்த்தர், 3 வேளையும் தவறாம ஜெபம் பண்ணுகிற உன்னுடைய தேவன் உன்னை காப்பாற்ற வல்லமையுடையவர். அல்லேலூயா. அந்த விசுவாசம். நான் நெருப்புல இருந்தாலும் சரி, சாதராக் மேஷாக் அபிநேகோ சொல்றாங்க 1வது அதிகாரத்துல, நீ என்னை நெருப்புல போட்டாலும் சரி எங்க தேவன் எங்களை காப்பாற்றுவாரு. அப்படியே காப்பாற்றாமல் போனாலும் அவர்தான் தேவன், நாங்க வேற தேவனை ஆராதிக்க மாட்டோம். அந்த வைராக்கியம், விசுவாசம். கையெடுத்து கும்பிடுறது இல்ல, சிலுவையை மறைக்கிறது இல்ல. உனக்குள்ளார இருக்கணும். நீ சிங்க கவியில இருந்தாலும் உன்னை பிரச்சனைக்குள்ளார மாட்டி விட சொல்லணும், ஆண்டவர் உன்னை காப்பாற்றுவாரு. நீ ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவர். அவர் விசுவாசத்தின் பிரகாரம், நீ வச்சிருக்கிற நம்பிக்கையின் பிரகாரம் உன்னை அவர் காப்பாற்றுவாரு அப்படி சொல்லி இந்த ராஜா என்ன செய்யறாரு? தானியேலை சிங்க கவியில போட்டார். தானியேல் சிங்க கவியில போட்டுட்டு வேதம் 18வது வசனம். பின்பும் ராஜா தன் அரண்மனைக்கு போய் இரா முழுவதும் போஜனம் பண்ணாமலும் கீத வாத்தியம் முதலானவைகளை தனக்கு முன்பாக வர விடாமலும் இருந்தான். அவனுக்கு நித்திரையும் வராமல் போயிட்டு. தானியேல் சிங்க கவியில இருக்கிறாரு. சிங்க கவியில போட்ட ராஜா ராத்திரி தூங்கல, சந்தோஷமா இல்ல, சாப்பிடல. இவர் தூங்காம விழித்துக் கொண்டு தானியேலுக்கு என்ன நடந்ததோ 19வது வசனம். காலமே கிழக்கு வெளுக்கும் பொழுது ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கவிக்கு தீவிரமாய் போனான். ராஜா கவியின் கிட்டே வந்த பொழுது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டார். கவனிங்க, இந்த தைரிய ராஜா தானியேலை பார்க்க கொள்ளலாம். தானியேல் எப்படி தெரியுமா பார்க்கிறாரு? அவன் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தர். தானியேலுடைய தேவன் மகா உன்னதமானவர். அவர் அதனால்தான் சொல்றாரு, நீ ஆராதித்த, நீ சேவித்த, நீ துதித்த, நீ ஜெபம் பண்ண கர்த்தர் உன்னை சிங்கத்தின் வாயிலிருந்து காப்பாற்றினாரா? காலையில சூரியன் வெளியே வரும் பொழுது, கிழக்கு வெடிக்கும் பொழுது ஓடி போய் சிங்க கவிக்கு முன்பதாக நின்று தானியேலை பார்த்து கேட்கிறார். அப்பொழுது தானியேல், ராஜாவே,
நீர் வாழ்க, நீர் என்றும் வாழ்க அப்படின்னு சொல்றாரு. எங்க இருந்து? சிங்க கபியில இருந்து. ராஜா துயர சத்தமா அப்படின்னா கத்தி கதறிக்கிட்டு ஓடுறாரு. தானியேல் உயிரோடு இருக்கிறானா இல்லையா தெரியலையேன்னு. ஆனா தானியேல் சிங்க கபியில இருந்து ராஜாவை வாழ்த்துகிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. நெருக்கத்துல இருந்தாலும் நம்ம மற்றவங்களை ஆசீர்வதிக்கிறவர்களாக இருப்போம். இல்லாம இருக்கிற நிலைமையிலும் சாரி பார்த்து ஊர்ல அந்த விதவை கையில கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெயும் தான் இருக்குது. ஆனா அவ எலியாவை ஆசீர்வதிக்கிறவளாய், எலியாவுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறவளாய் காணப்படுகிறார். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராய் காணப்படுகிறார். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவர்களின் வாயை கட்டி போட்டார். அது என்னவென்றால், அவருக்கு முன்பதாக நான் குற்றம் அற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பும் நான் நீதி கேடு செய்ததில்லை என்றான். இருபத்தி 3வது வசனம். அப்பொழுது ராஜா தானியேல் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கபியில் இருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் கபியில் இருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்து இருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. 24வது வசனத்துக்கு போக போறோம். அடுத்தது 4வது தலைப்புக்கு போக போகிறோம். அப்படின்னா இந்த 3வது தலைப்புக்குள்ளாக தானியேல் சிங்க கபியில இருந்தோ சிங்கத்தின் வாயிலிருந்து தப்புவிக்க வைக்கிற தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மாதிரி இந்த சூழ்நிலையை கடந்து போகணும். தானியேல் இதை கடந்து போனாதான் 7வது அதிகாரத்தில் இருக்கிற தரிசனங்களை பார்க்க முடியும். 8வது அதிகாரத்தில் கர்த்தர் வைத்திருக்கிற காரியத்தை இந்த ராஜாவுக்கு, ராஜ்யத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு, கர்த்தர் அறியாத ஜனங்களுக்கு அறிமுகப்படுத்த முடியும். அப்படின்னா நெருப்புல போட்டாதான் பொண்ணாகும். நீ நெருப்புல போடப்பட்டாதான் தேவன் பேரில் நீ எவ்வளவு பற்றுதலாய் இருக்கிற. தானியேல் சிங்க கபியில இருந்து சிங்கத்தோடு கூட இருந்தான். இரவு முழுவதும் சிங்கம் கர்ச்சிச்சா என்னன்னு தெரியாது. ஆனா தானியேல் என்ன சொல்றாரு? தேவ தூதனை கர்த்தர் அனுப்பி சிங்கத்தின் வாயை அடைத்து போட்டார். ஹல்லேலூயா. இப்ப 4வது பகுதியாக தானியேல் சிங்கத்தின் வாயிலிருந்து காப்பாற்றப்பட்டது பிற்பாடு 24வது வசனம். அதோடைய தலைப்பு தரியு ராஜா தேவனை மகிமைப்படுத்தினார். ஹல்லேலூயா. 24வது வசனம். தானியேல் மேல் குற்றம் சாட்டின மனுஷரையோ என்றால் ராஜா கொண்டு வர சொன்னார். அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்களின் கபியிலே போட்டார்கள். அவர்கள் கபியின் அண்டையில் சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டது. பின்பு ராஜாவாகிய தரியு தேசமெங்கும் குடியிருக்கிற எல்லா ஜனங்களுக்கும், ஜாதியாருக்கும், பாஷைக்காரர்களுக்கும் எழுதினது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பெருக கடவது. என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்றும் என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர். அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தமும் இருக்கும். தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் இரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று எழுதினார். தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியன் ஆகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. கவனிங்க, தானியேலுடைய விசுவாசத்தினால, தானியேல் தேவன் பேர்ல வச்சிருக்கிற நம்பிக்கையினால, சிங்க கபியில போடுவேன்னு சொன்னாலும் நான் தேவனை ஆராதிப்பேன், நான் ஜெபம் பண்ணுவேன், நான் ஸ்தோத்திர பலி ஏறெடுப்பேன், நான் துதிப்பேன் அப்படிங்கிற இந்த காரியத்தை தானியேல் செய்தபடியினால இந்த ராஜா, இந்த தரியு ராஜா அவர் எழுதுறாரு, தன் தேசத்தில் இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் எழுதுறாரு, என் ராஜ்யத்தில் ஆளுகைக்கு எங்கும் உள்ள யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பதாக
நடுங்கி பயப்பட வேண்டும் என்றும் என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாது, அவருடைய கர்த்தத்துவத்துக்கு முடிவு பரியந்தமும் நிற்கும் அப்படின்னு தானியேல் குறித்தும் தேவனை குறித்தும் நீங்க விசுவாசத்துல பலமா இருந்தீங்கன்னா உங்களை வச்சு என்ன செய்வாங்க தெரியுமா? நம்ம ஆராதிக்கிற தேவனை மகிமைப்படுத்துவாங்க. அவங்களுக்குள்ளாக இருக்கிற கர்த்தர் பெரியவர், அவங்க ஆராதிக்கிற தேவன் பெரியவர், அவர் முடிவு பரியந்தமும் அவர்களோடு கூட இருக்கிறவர், அவர் உயிரோடு இருக்கிறவர் என்று சொல்லி நம்மளுடைய தேவனை மகிமைப்படுத்துவாங்க. நீங்க உலகத்தோடு சேர்ந்து அவங்களுடைய வேஷத்தை போட்டோம்னா இவங்களும் நம்மளை போல வருவாங்க, இவங்களும் நம்மளை போல இருக்கிறவங்க, அதனால என்ன விசேஷம் அப்படின்னு காண முடியாது. என்னைக்குமே பக்தி உள்ளவனாய் காணப்படும், வைராக்கியம் உள்ளவனாய் காணப்படும். படிக்கிறதுல எவ்வளவு வைராக்கியமா இருக்கணும், எப்படியாவது ஃபர்ஸ்ட் கிரேட் எடுத்துடணும், எப்படியாவது எல்லாத்துக்கும் மேல வந்துடணும். ஒரு 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 ஸ்போர்ட்ல எடுத்தாலும் நான் மத்தவங்களை பார்க்கறது பெஸ்டா இருக்கணும், நான் எதை செஞ்சாலும் மத்தவங்களுக்கு முன்னதா போகணும்னு நினைக்கிறோம்ல. ஏன் தேவனை ஆராதிக்கிறதுல தானியேலை போல எல்லாத்துலயும் இந்த பெஸ்டா இருக்க கூடாது? தேவனை துதிக்கிறதுல பெஸ்டா இருக்க கூடாது? நீ துதிக்க துதிக்க, நீ ஜெபிக்க ஜெபிக்க, நீ கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த அவர் உங்களை மகிமைப்படுத்துகிறவராக இருக்கு. அல்லேலூயா. அதுதான் இந்த 6வது அதிகாரத்துல பார்க்கிறோம். இந்த 6வது அதிகாரத்துல பார்க்கிறதுக்கு என்னை சுத்தி நடந்த நிறைய சம்பவங்களை நிறைய காரியம் சொல்ல முடியும். ஆனா இது 2-3 காரியம் மட்டுமே எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. அதனால இதை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்குள்ளார பக்தி வைராக்கியம் இருக்கும் பொழுது, உங்களுக்குள்ளார தானியேலுடைய ஆவி உங்களுக்குள்ளார இருக்கும் பொழுது, நம்ம எல்லாருக்கும் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். கர்த்தர் நமக்கு இலவசமாய் கொடுத்திருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர். நம்மளுக்குள்ளார பரிசுத்த ஆவியானவர் இருப்பது மெய்யானால் நம்ம பக்தி உள்ளவர்களாய் காணப்படணும், தேவன் பேர்ல வைராக்கியம் உள்ளவர்களாய் காணப்படணும். தானியேலுடைய தேவனை குறித்து பயப்படணும்னு ராஜா சொல்லி கட்டளை போடுறாருன்னா அந்த தேவன் எவ்வளவு பெரியவரா இருக்கிறார். அந்த பெரிய தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறுபடியுமாக நாளைக்கு உங்களை சந்திக்க போகிறேன். நாளைக்கு 7வது அதிகாரம் முடிந்தால் 8வது அதிகாரத்தை சேர்த்து பார்ப்போம். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் அப்படியே கொஞ்ச நேரம் எழுந்து நிற்போம். Thank you Lord. Hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Oh, hallelujah. மரபாஷி அப்படியே எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வாயில திறந்தவர் ஸ்தோத்திரிப்போம். இருக்கிற இடத்துல நீங்க எங்க இருந்தாலும் சரி, நீங்க வேலை செய்யற இடத்துல இருந்து கேட்டுக்கொண்டு இருந்தாலும் சரி, இல்ல நீங்க உங்க வீடுகளில் இருந்து கேட்டுக்கொண்டு இருந்தாலும் சரி, இல்ல நீங்க பிரயாணம் பண்ணி கொண்டு பார்த்து கொண்டு இருந்தாலும் சரி, இருக்கிற இடத்துல கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதிப்போம். அவர் உண்மை உள்ளவர், அவர் பரிசுத்தராய் இருக்கிறவர், அவர் வானத்திற்கும் பூமிக்கும் தேவனாய் இருக்கிறவர், தூரத்திற்கும் சமீபத்திற்கும் ஆண்டவராய் இருக்கிறவர். அவர் தான் நமக்கு ஜீவனாய் இருக்கிறார், அவர் தான் நம்முடைய உயிராய் இருக்கிறார், உயிருக்கு மேலாக இருக்கிறவர் நம்ம ஆராதித்துக் கொண்டு இருக்கிறோம். Thank you Lord. Hallelujah. நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா, ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா, ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம், நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா, அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா, ஆனந்த மழையில் நனைந்து நனைந்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா,
நன்மை செய்திருக்கிறப்பா. ஆண்டவரே, இந்த வாதையின் நாட்களில் எங்களுடைய ஜீவனை காப்பாற்றி எங்க சரீரத்தில் நல்ல சுகத்தையும் பலத்தையும் கர்த்தர் கொடுத்து, ஆண்டவரே, நாங்கள் உடுத்துகிறதற்கு நல்ல உடையை கொடுத்து, எங்களுக்கு நல்ல ஆகாரத்தை கொடுத்து, ஆண்டவரே, இன்றைக்கும் கண்மணி போல பாதுகாத்து இருக்கிறீரே ஆண்டவரே. நாங்கள் உமக்கு கோடாகோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த தயவும் கிருபையும் நீர் எங்களுக்கு பாராட்டினதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளிலும் இந்த 6வது அதிகாரத்துல பார்க்கக்குள்ள தானியேல் விசுவாசமாய் செய்தது போல தானியேலுடைய வைராக்கியம் எங்களுக்குள்ளார கடந்து வரும்படிக்கு, தானியேலை போல நாங்களும் ஆண்டவரே என்ன சூழ்நிலையில சோதிக்கப்பட்டாலும் ஆண்டவரே குற்றமற்றவர்களாய், இதோ தகப்பனே எந்த பாவமும் செய்யாதவர்களாய், தேவனுடைய பேரில் ஆண்டவரே நாங்கள் உண்மை உள்ளவர்களாய் காணப்பட, கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாய் காணப்பட ஆண்டவரே எங்களை நாங்கள் சரிப்படுத்த ஆண்டவரே நீர் உதவி செய்வீராக. உடைய உதவி எங்களுக்கு தேவை ஆண்டவரே. தானியேலை போல வாழ உடைய உதவி எங்களுக்கு தேவை. பரிசுத்த ஆவியானவருடைய தயவு எங்களுக்கு தேவை. இயேசுவின் இரக்கம் எங்களுக்கு தேவை ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களை தெரிந்து கொள்வீராக, எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக, எங்கள் ஆண்டவரே இயேசுவின் இரத்தத்தினால கழுவுவீராக. இந்த ராத்திரி நாங்கள் கடந்து வருகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. ஆண்டவரே, 6வது அதிகாரத்தை வாசிக்க கேட்ட ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்படும். எப்படி தானியேல் சிங்க கவியிலிருந்து தைரிய ராஜாவை பார்த்து நீர் என்றென்றும் வாழ்க என்று சொல்லி வாழ்த்தினார், அதுபோல நாங்கள் மற்றவர்களை வாழ்த்த, மற்றவர்களை ஆசீர்வதிக்க, கர்த்தருக்குள்ளார மற்றவர்களை நடத்த கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, உம்முடைய கையில நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பிரயோஜனமான ஊழியக்காரர்கள் செய்ய வேண்டிய கடமை மாற்றம் செய்திருக்கிறோம். எங்களுக்கு அல்ல தகப்பனே, எங்களுக்கு அல்ல. எல்லா துதிகன மகிமை கர்த்தர் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்யோன்ய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு இன்றைக்கும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களுமானவாறே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளைக்கு சாயங்காலம் மறுபடியுமாக உங்களை நான் சந்திக்கிறேன். 7வது 8வது அதிகாரத்தை நம்ம பார்க்க போகிறோம். Thank you. God bless you.